அனைவருக்கும் வணக்கம். இது உங்க எம்கே கிரியேஷன் சேனல். நான் உங்க எம்கே. நிறைய பேர் பேசிக்னா என்னன்னே தெரியாம இருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வர்ற அந்த சார்ட்டை கொஞ்சம் நல்லா கவனமா படிச்சுக்கோங்க. டியர் லாட்டரியா இருக்கட்டும், கேரளா லாட்டரியா இருக்கட்டும், இந்த லாட்டரிக்கான வர்ற கணிப்புகள் எல்லாமே உறுதியானதும் இறுதியானதும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். நாம எடுக்கப்படுற ஒரு கணிப்பு மட்டும்தான். இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளா மற்றும் அங்கு வாழும் தமிழர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா தமிழ்நாட்டில் தடை செஞ்சிருக்காங்க. ஸோ இது அங்க வாழ்ற தமிழர்களுக்காக அவங்க லாட்டரி வாங்கும் போது கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களையும் எப்படிலாம் டிக்கெட்ஸ் வாங்கலாம், நம்ம வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தின ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் ட்ரிக்கு, கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் தான் அதில் சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு பேசிக்னா நிறைய தெரியாம இருக்கீங்க. அதாவது 3 டிஜிட் கேம், லாஸ்ட் 3 டிஜிட் தான் கேம். ஏபிசின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏபிசி, ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ, சென்டர் நம்பர் பி, அடுத்த நம்பர் சி. இப்ப நம்ம இந்த ஏபிசி அப்படிங்கிறது சிங்கிள் நம்பர் ஆல்போர்டு போட்டா ஏபிசி அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் போட்டா அது ஆல்போர்டு. இதே ஏபிபிசி ஏசின்னு போட்டாலும் அதுவும் ஆல்போர்டு தான். அதாவது எப்படின்னா உங்களுக்கு இப்ப நான் சொல்லி காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா ஏபிசி, ஏபிபிசி, அதாவது இது ஏபி, இது பிசி. சரிங்களா? ஏபிபிசினா இதுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏபிபிசின்னு சொல்லி நம்ம 47 அப்படின்ற நம்பரை ஏபிபிசி அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் நம்பர் போடுறீங்க. சரிங்களா? ஏபிபிசி அப்படி போடும்போது அப்ப 4 4 7 வின்னிங் நம்பர் 447. இதுல நமக்கு என்ன வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 47 ஏபில இருக்கணும், 47 பிசில இருக்கணும். அதான் ஏபிபிசி. சரிங்களா? 47 ஏபில இல்ல, 47 ஏசில இருக்கு அண்ட் பிசில இருக்கு. அப்ப நம்ம போட்டிருக்கிறது ஏபிபிசின்னு போட்டிருந்தா அந்த பிசி அப்படின்ற நம்பருக்கு 47 சிங்கிள் நம்பர். நீங்க எத்தனை டிக்கெட்ஸ் போட்டிருக்கீங்களோ அதுல ஒரு வின்னிங் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இது ஏபிபிசி. ஏசி அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் இருக்கிறது ஏசி. ஏசி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏசி பிசி ஒரு 5 செட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏசி 5 டிக்கெட்ஸ், அங்க 47 ஏசிலையும் பாஸ், 47 பிசிலையும் பாஸ். அப்ப டபுள் டைம் கிளிக் ஆயிருக்கு. சரிங்களா? டபுள் கிளிக் ஆயிருக்கு. இதுதான் இதுக்கான மெத்தடு. ஆல் போர்ட்ல ஒரு 44 அப்படின்ற நம்பரை ஆல் போர்ட்ல ஒரு 2 செட் வச்சிருக்கீங்க. 2 செட் வச்சிருந்தீங்கன்னா அப்ப இங்க ஏபியும் பாஸ், ஏபி, ஏசி, பிசி, மொத்தம் 3 போர்டுமே அங்க இருக்கு. ஏபி, ஏசி, பிசி. ஏபிசி அப்படிங்கறத பெருசா 3 போர்டு இப்பதான் பிரிக்க முடியும். சரிங்களா? அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. 3 போர்டா தான் பிரிக்க முடியும். என்ன அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சொல்றேன். அந்த நம்பர் ஒரு நம்பர் எப்படி 8ஆ பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாதிரி அந்ததெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்ப இதுல ஏபிசி, இதுல ஆல் போர்டு ஏபி, பிசி, ஏசி 3 போர்டு கிளிக் ஆயிருக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்தது இந்த 221 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க பாருங்க. இதுல 211 இருக்கு ரிசல்ட்ல. நமக்கு என்ன வின்னிங்? ஏபி அண்ட் ஏசி. சரிதானே? ஏபி அண்ட் ஏசி 2 போர்டும் பாஸ் ஆயிருக்கு. நீங்க ஒருவேளை ஏபி பிசி அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா ஏபி மட்டும் பாஸ் ஆயிருக்கும். சரிங்களா? எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஏபி, ஏபி, ஏசி 2 போர்டு பாஸ் ஆயிருக்கு. ஒருவேளை நீங்க இது பிசி வச்சிருந்தீங்கன்னா அது இருக்காது. சரிங்களா? இதான் விஷயம். இது கொஞ்சம் எதுவும் தெளிவா சொல்லியிருக்கேன். எதுவும் புரியலன்னா மறுபடியும் கமெண்ட்ல கேளுங்க. நான் அதை பத்தி டீட்டெயில் மறுபடியும் சொல்றேன். சரிங்களா? இதுதான் ஏபி, பிசி, ஏசி அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளைன. இதுக்கு அடுத்து ஒரு நம்பரை எப்படி 8ஆ பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னொரு வீடியோல போடுறேன். சரிங்களா? டைம் இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோலயே நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன்.
சரிங்களா? ஒரு நம்பர் எப்படி 8ஆ பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 89 அப்படின்னு இருக்கு இல்லையா? 89 அப்படி எழுதிக்கங்க. 89 98. அதுக்கடுத்து இந்த நம்பர் பவர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 39 93. அதுக்கடுத்து அது பக்கத்துல உள்ள நம்பர் பவர் பண்ணுங்க. 34 43. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஒரு நம்பர் பவர் பண்ணுங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டு அது பக்கத்துல உள்ள நம்பர் பவர் பண்றது. எண்பத்தி 48. சரிங்களா? இதான் நம்ம இந்த மெத்தட்ல எப்படி, அதாவது 89 அப்படின்ற நம்பரை 89 98 இந்த பக்கம் நம்பர் பவர் பண்ணீங்கன்னா 39 93. அந்த நம்பரையும் பவர் பண்ணீங்கன்னா 34 43. அப்ப அதுக்கடுத்து இன்னும் ஒரு பேர் மட்டும் 84 48. அப்ப A to Z அந்த நம்பர் ஒரு நம்பர் எப்படி நம்ம ஒரு நம்பர் எடுத்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, அந்த ஒரு நம்பர்ல இருந்து அந்த சிங்கிளா ஸ்ட்ரைட்டா அந்த ஒரே நம்பர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். ஆனா அந்த அதே நம்பரை இந்த மாதிரி ஒரு நம்பரை 8ஆ பிரிச்சு சிங்கிள் போர்டு நீங்க பிசினா பிசி, ஏபினா ஏபி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமே ஏதாவது ஒரு நம்பர் உட்காந்துரும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க. போர்டு சேஞ்ச் பண்ணியோ இல்ல அந்த நம்பர் ஒரு நம்பர் பவர் பண்ணியோ ஒரு நம்பரை அப்படியே எடுத்து இப்படிதான் அடிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப 89 ஒரு நம்பர் நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நான் அது எப்படிங்கிறத மறுபடியும் சொல்றேன். இங்க பாருங்க, இங்க 66 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கு. இந்த 66 நம்பரை ரிப்பீட் அதே 66 அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் வந்திருக்கு. கரெக்டுங்களா? இந்த 66 நம்பர் ரிப்பீட் வரணும், தள்ளி வந்திருக்கு. அப்ப நம்ம அந்த 8 பேர் போட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பாருங்க அது எங்க வந்திருக்குன்னு பாருங்க. அந்த 66 நம்பர் டபுள்ஸ். அப்ப 16 61 11 41. மொத்தம் அதை 4 பேர் தான் பிரிக்க முடியும். அப்ப இங்க அந்த 11 இங்க வந்துருச்சு. சரிங்களா? அப்ப 1 2 3 4 5 6 7 நாள் அட்வான்ஸே வந்துருச்சு. சரிங்களா? இவ்வளவுதான் விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அது சிங்கிள் நம்பர்னால உங்களுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்திருக்கும். ஸோ அடுத்து இங்க பாருங்க, இந்த 81. இந்த 81க்கு அந்த நம்பர் ரிப்பீட் வரணும் அப்படின்னா நம்பர் சீக்கிரமே வந்துருச்சு. 81 ரிப்பீட் அப்படியே வந்துருச்சு. அதனால அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சரியா வராது. ஸோ இந்த 28 எடுத்துக்கலாம். 28 78 87 78 87 73 37 23 32 அந்த மாதிரி வரும். சரிங்களா? 28 அட்வான்ஸாக வந்துருச்சு. அது இல்லாம அதுக்கு இங்க 28 அப்படியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க 28 23 ரெண்டுமே வந்துருச்சு. அப்ப நம்ம ஆல்சோ ஃபாலோ பண்ணியிருந்தாலும் நமக்கு 2வது சொல்லி வின்னிங் வந்துருச்சு. இவ்வளவுதான் லாஜிக்கு. இப்படிதான் நம்ம ஒரு நம்பர் 8ஆ பிரிச்சு அதுல அட்வான்ஸா எப்படி வின்னிங் வாங்குறதுன்னு பாக்குறது. சரிங்களா? இதை நீங்க ஒவ்வொரு நம்பரையும்